தாளவாடி அருகே கட்டக்கொம்பு என்று கிராம மக்களால் அழைக்கப்படும் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி படுகாயமடைந்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி வனப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. வனவிலங்குகள் உணவிற்காகவும் குடிநீருக்காகவும் இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி கிராமத்திற்குள் நுழைவது அவ்வப்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் தாளவாடி அடுத்த குமாடபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாதேவப்பவர் என்பவர் இரவு நேரத்தில் தனது வயலுக்கு காவல் இருந்தபோது சம்பந்தப்பட்ட காட்டு யானை மாதேவப்பாவை தாக்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுக்கா இக்களூர் கிராமத்தில் நேற்று நைட்டு 9:30 மணிக்கு சென்னூரப்பா அப்படிங்கிற அவங்களுடைய மகன் மகாதேவப்பா அப்படிங்கிறவங்கள கட்டக்கொம்பு அப்படிங்கிற ஒரு டஸ்கர் யானை அட்டாக் பண்ணியிருக்குங்க. இங்கே நம்ம கிராமத்துலேங்க மெக்காசோளம், வாழை, கரும்பு, ராகி இந்த மாதிரி நிறைய வெள்ளாமை போட்டிருக்காங்க. இங்கே அடிக்கடி அந்த யானை நிறைய பிரச்சனை பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி சிக்கலிலிங்க ஒரு 3 to 4 months பேக்கு எங்கள் ஊருக்கார ஒருத்தர் பிரபுசாமி அப்படின்ட்டுங்க அவங்க கரும்பு போட்டிருக்காங்க. அவங்களையும் தாக்கி அவங்களுக்கும் 2 கால் ஃப்ராக்சர் ஆகி கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போது சரியாகி வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த டஸ்கர் யானை கட்டக்கொம்பு யானை இங்கே எங்கள் ஊரில் நிறையா பிரச்சனை பண்ணிட்டுருக்கு. அடுத்தது உயிர் சேதம், ஹியூமன் அட்டாக் பண்ணி ஏதாச்சும் உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு முதலமைச்சரையே சரியான நடவடிக்கை எடுத்து அந்த யானையை வேற பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கு முயற்சி பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு ஊர் மக்கள் சார்பாக, விவசாயிகள் சார்பாக நான் வேண்டுகோள் எடுத்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேங்க.